அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டி என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை சீமான் அறிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக 234 தொகுதிக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே தகவலாக வெளிவந்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை களம் காண இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பாக 2 சட்டமன்ற தேர்தல்களில் சீமான் போட்டியிட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு கடலூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதே போன்று 2021ஆம் ஆண்டு திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிட்டிருந்தது. 234 தொகுதிகளிலும் தங்களது வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தார் சீமான். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் 117 ஆண்கள் 117 பெண்கள் என இந்த போட்டி களமிறங்க இருக்கிறார்கள். இதில் 134 பேர் இளைஞர்களாக சீமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள், முனைவர் பட்டம் முடித்தவர்கள் 13 பேர் உள்ளிட்ட இந்த தரவரிசையின் அடிப்படையில் தான் சீமான் ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களை நிறுத்துவார். அதே போன்றுதான் இந்த முறையும் இந்த தேர்வானது நடைபெற்று 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். 2016 கடலூர் தேர்தலிலும் அதே போன்று 2021 திருவெற்றியூரில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போட்டியிட்ட போதும் 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே சீமான் வெற்றி பெறவில்லை. அதே போன்று கட்சி சார்பில் போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை என்றாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கான 2024 தேர்தலில் தேர்தலுக்கு பிறகாக கட்சி அங்கீகாரம் பெற்றது. 2021 தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக குறிப்பிட்ட சில தொகுதிகளில் 3ஆம் இடம் நிறைய தொகுதிகளில் 3ஆம் இடம் பெற்றிருந்தார்கள். 160க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம் பெற்றிருந்தது. இந்த முறை நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதிகளில் இந்த வாக்கு சதவீதங்கள் உயரப்போகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு சென்ற ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு போட்டியிட்ட தேர்தலில் மைக் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார்கள். அதன் பிறகாக கட்சி அங்கீகாரம் பெற்ற நிலையில் தற்பொழுது ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட இருக்கிறது. இந்த சின்னத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் பெற்றதனால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. இந்த தேர்தலில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.